பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 37வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாருன்னா, ரஜோகுணத்து உதித்த காமம்தான் குரோதம்தான் எதையும் உண்ணவல்லது, பெரும் பாவம் உடையது, ஈண்டு எது எதிரேனக அதிக. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ரஜோகுணம், அதாவது 3 குணங்கள் பிரபஞ்சத்தில் 3 குணம் இருக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாத்விகம், ரஜோ, தமோ. இதில் ரஜோகுணம் என்ன பண்ணும்னா, நான் தான் எல்லாம் செய்கிறேன், இந்த காரியத்தை நான் தான் செய்தேன், இந்த விவசாயம் நான் தான் பண்ணேன், நான் தான் சம்பாரித்தேன், இப்படின்னு எல்லாமே நான் தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், நான் தான் கர்த்தா, இப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு ரஜோகுணத்துக்கு. இது என்ன ஒன்றா பெரிய பாவம். எப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, எதையும் உண்ணவல்லது, எல்லாமே நான் தான் அப்படின்ற நான் அகங்காரம் இருக்கும் ரஜோகுணத்து உடையவருக்கு. இது அதே மாதிரி குரோதம் என்ன பண்ணால், ஒருத்தர் நம்ம பழி வாங்கிறதுக்கு குரோதம். நம்ம என் காலை மறிச்சா அவன் காலை மறிச்சே ஆகணும், எனக்கு இந்த தப்பு பண்ணால் அவனுக்கு பதில் பழி வாங்கணும், இப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணால் இந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால எந்த எல்லைக்கும் போயிடும். அவனை கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிடும், அடிச்சு நிற்க அந்த வேகமாகப்பட்டது அப்படி செஞ்சிடும். அதாவது எதையும் உண்ண வெல்லுவது, பெரும் பாபம் உடையது. இந்த ரஜோகுணத்திலிருந்து நம்ம கொஞ்சம் பகவானை வேண்டணும்னா சாத்விக குணத்துக்கு போயிடலாம். இந்த 3 குணங்கள் அப்படி பிறந்தவங்க அப்படியே இருக்கிறது கிடையாது. இந்த சாத்விகம், ரஜோ, தமோ குணத்தில் பிறந்தவங்க அப்படி தான் இல்லை. கடைசி வரைக்கும் பகவான் சான்ஸ் கொடுக்குறாரு. தமோ குணத்தில் இருக்கிறவன் அப்படின்னா ரஜோகுணத்துக்கு வரலாம். படிப்படியாக நம்ம பள்ளிக்கூடத்தில் எப்படி முன்னேறமோ அதேமாரி தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்தில் சாத்விகம், சாத்விகிலிருந்து மோட்சத்தை அடையலாம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் விஷத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.